கிளாஸ் ஸ்டூடெண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு செய்யுள் பகுதி பார்த்தோம் இல்லையா, காவடி சிந்து பார்த்தோம். இதுலேயே 3 பார்க்குறேன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது நம்ம பார்க்குறது குறுந்தொகை. குறுந்தொகையில் அந்த நுழைய முன் பகுதியும் பார்த்தாச்சு. அம்மவாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்வோர் இருந்தனர் கொள்ளோ, தண்டுடை கையர் வெண்டலை சிதலவர் நன்று நன்றென்னும் ஆக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தவையே. இதனுடைய ஆசிரியர் வெள்ளி வீதியார். இவர் ஒரு பெண்பார் புலவர்னு சொன்ன மேமு. இவர் மதுரையில் வெள்ளியம்பலத் தெருவில் இருந்ததனால் இப்பெயர் பெற்றார் போலும். இவர் எக்காரணத்தாலோ தம் கணவரை பிரிந்து தனித்து வாழ்ந்தார். இவர் பாடியனவாக நற்றிணையில் 3 பாடல்களும், குறுந்தொகையில் 8ம், அகத்தில் 2ம், திருவள்ளுவ மாலையில் 1மாக 14 பாடல்கள் கிடைத்திருக்கின்றன நம்ம பார்த்தோம். இந்த பாடலோட பின்புலம் என்னன்னு நான் சொன்னேன். தலைவனும் தலைவியும் பிறர் அறியாதவாறு தனியே பலமுறை சந்தித்து களவு மனம் மேற்கொண்டனர். ஆனால் தலைவி இக்களவு மனம் நீடிக்க கூடாது, ஊரார் அறிய தலைவன் தன்னை மணந்து கொள்ள வேண்டும்னு விரும்புகிறார். அவ்வாறே தலைவன் மனம் குறித்து பேசி வருமாறு தன் உறவினர் சிலரை தலைவி இல்லத்திற்கு அனுப்பினான். தலைவிக்கு உறவினர் அவர்களோடு மனம் பற்றி வீட்டிற்கு முன் உள்ள பகுதியில் பேசி கொண்டிருந்தனர். அதனை வீட்டினுள் இருந்து கவனித்து கொண்டிருந்த தலைவி, ஒருவேளை தம் உறவினர் என்னை தலைவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க மறுப்பாரோ என்று வருந்தினாள். தலைவியின் வருத்தத்தை குறிப்பால் அறிந்த தோழி, அவ்வாறு கருதாதே, சந்திக்க இயலாது பிரிந்திருக்கும் உங்களை கூடி மகிழுமாறு செய்ய வேண்டும் என்று கருதும் சான்றோரும் மனம் குறித்து பேசி கொண்டிருக்கும் அக்கூட்டத்தில் உள்ளார். இதை எவ்வாறு அறிவாய் என நீ கேட்கலாம். அங்கே நம் உறவினர் கூறுவதற்கெல்லாம் நன்று நன்று என மகிழ்ந்து தலைவன் உறவினர் உடன்பட்டு கூறுகின்றனர். தம் உறவினரோ வருகை எமக்கு பெரும் பேராய் அமைந்தது என்று தலைவனுக்கு உறவினரிடம் கூறி மகிழ்கின்றனர். அதனால்தான் இவ்வாறு கூறுகிறேன் என்றான். இக்காட்சியை விளக்குவதை இந்த பாடல்னு நம்ம பார்த்தோம். இது அம்மவாழி என தொடங்கும் பாடல்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இதனோட திணை என்ன, துறை என்னன்னு பார்த்தா, இது திணை குறிஞ்சி திணை. துறை தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசி வர விடுப்ப தன் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரவை தமர் ஏற்று கொண்டனர். தலைவன் வரவை நமர் ஏற்று கொண்டனர், நீ கவலை ஒளிவாயாக என்று தோழி கூறியது. அந்த தலைவி கவலைப்படுற, அவளுக்கு அந்த தோழி ஆறுதல் கூறுவது. துறை விளக்கம். தலைவன் தலைவியை மனம் முடிப்பது பற்றி பேச சான்றோரை அனுப்புகிறான். தலைவி அப்போது எங்கே தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார் என்று கலங்குகிறாள். அந்நிலையில் தோழி அவளிடம், தலைவனின் தரப்பை தலைவியின் பெற்றோர் ஏற்றுக்கொண்டனர், மனம் மறுத்தால் சான்றோர் மன்றத்தில் முறையிட்டு கொள்ளலாம் என்று தேற்றுகிறாள். அதோட சொல்லும் பொருளும் சொன்ன இல்லையா மேமு. சிதவல்னா தலைப்பாகை, தண்டுன ஊன்றுகோல். ஊர் மக்களின் அவை பாடலோட பொருள். பாடலை திரும்பவும் படிக்கிறேன், அதோட பொருளை திரும்ப கவனிச்சுக்கோ. அம்மவாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்வோர் இருந்தனர் கொள்ளோ, தண்டுடை கையர் வெண்டலை சிதலவர் நன்று நன்றென்னும் ஆக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனத் தவையே. சரிங்களா, இதனோட பொருளை பாருங்கள். ஊர் மக்களின் அவையில் முன்பு பல முறை தலைவனின் பரிசு பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. இன்றோ தலைப்பாகை அணிந்து கையில் தண்டுடன் இருக்கும் முதியவர்கள் மூலமாக தலைவன் போதும் என்று சொல்லத்தக்க அளவு பரிசு பொருட்களை கொண்டு அவை முன் வைத்துள்ளான். அவையில் இருந்த தலைவியின் உறவினரும் கண்டு நன்று நன்று என்று கூறி மகிழ்ந்தனர். நம்முடைய ஊரில் முன்பெல்லாம் பரிசுத்தொகை போதவில்லை என்பதற்காக பிரித்து விடப்பட்ட தலைவன் தலைவியரை போதிய பரிசுத்தொகை கிடைத்தவுடன் சேர்த்து வைப்போர் இருக்கவில்லையா என்று கூறுகிறார். இந்த பாடல் அமைந்துள்ளது நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்ததாகும். சரிங்களா, இதனுடைய ஆசிரியர் யார்? இதனுடைய நூல்வெளி குறுந்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. அகத்திணை சார்ந்த 401 பாடல்களை உடையது. நல்ல குறுந்தொகை என சிறப்பித்து கூறப்படுவது, சிறப்பித்து உரைக்கப்படுவது. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள்கள் காட்டப்பட்ட நூல். ஆதலால் இந்நூலை முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ ஆவார். இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார். வெள்ளி வீதியார் சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர். சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்கள் இவரால் பாடப்பட்டவை ஆகும். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதிலேயே
இன்னொரு கவிதை பிழை என்னென்னா புறநானூறு. இந்த புறநானூற்றின் ஆசிரியர் யார் அப்படின்னா, புறநானூற்றின் ஆசிரியர் இப்பாடல் பகுதி நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. இப்பாடலை எழுதியவர் வந்து கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. ஏன் புறநானூறுன்னு பெயர் காரணம் வந்துச்சுன்னு மேம் சொல்கிறேன். புறம் கூட்டல் நானூறு, புறநானூறு. புறப்பொருள் தொடர்பான எத்தனை பாடல்களை? 400 பாடல்களை கொண்ட நூலாதலின் இந்த நூல் இப்பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. புறத்தை பற்றிய 400 பாடல்களை கொண்ட நூல் எனவும் விரியும். பொருளாலும் அளவாலும் இந்நூல் புறநானூறு என பெயர் பெற்றது. இது புறப்பாட்டு புறம் எனவும் இந்நூல் வழங்கப்பெறும் அப்படின்னு பார்த்தோம். இந்த நூலினுடைய இயல்பு என்னன்னா, இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்களால் பல்வேறு சமயங்களில் பாடப்பட்டவனவாகும். அரசன் முதல் பல்வகை தொழில் புரிவாரும் புலமை மிக்கவராய் பாடல்கள் வந்து இயற்றியுள்ளனர். தொல்காப்பியம் என்னும் மிக பழைய தமிழிலக்கணத்திற்கு முற்பட்ட பாடல்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. புலவர்கள் தனித்தனியே பாடிய பாடல்களை எல்லாம் அரிதின் முயன்று தேடி தொகுக்கப்பட்ட தொகை நூல் இது. இந்நூல் தொகுக்கப்பட்ட காலம் கிபி 2ஆம் நூற்றாகும். தொகுத்தவர் யார் என்பது தெரியவில்லை. சரிங்களா? இந்த உண்டாளம்மங்கிற இந்த தொடங்கும் பாடலை வந்து இயற்றியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. இந்த பாடலை எழுதியவரோட வரலாறு மட்டும் சொல்கிறேன் நான். வழுதி என்னும் பெயரால் இவர் பாண்டிய குலத்தவர் என அறிகிறோம். பாண்டியர் மரபில் பெருவழுதி என்னும் பெயர் கொண்டோர் பலர் உள்ளனர். ஆதலால் இளமையிலேயே பேரறிவினால் பெருமை பெற்றவர் என்பது தோன்ற இளம் பெருவழுதி எனப்பட்டார். கடற்போலில் இவர் இறந்திருக்க வேண்டும். ஆதலால் இவர் பிற்காலத்தவரால் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்று வழங்கப்பட்டார். இவர் அரசராய் நாடாண்ட வரலாறு எதுவும் கிட்டவில்லை. இவர் புலவர் ஆவார். பரிபாடலில் இவர் சோலைமலை திருமாலை வந்து பாடியிருப்பதால் இவர் வைணவ சமயத்தராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாடலை தமக்கென வாழாமல் பெரியோர்கள் வந்து இருத்தலால் தான் இந்த உலகம் உள்ளது அப்படிங்கிற கருத்தை தன்னுடைய உணர்வு மூலமாக இவர் இந்த பாட்டில் தெளிவாக கூறியிருக்கின்றார். யார்? கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. உலகில் உயிர்கள் தோன்றிக் கொண்டும் அழிந்து கொண்டும் இருக்கின்றன. மக்கள் பிறக்கின்றனர், இறக்கின்றனர். ஆனால் உலகியல் மட்டும் அழியாது நின்று நிலை பெறுகிறது. இதற்கு காரணம் யாது என்பதை பற்றி இளம்பெருவழுதி சிந்தித்தார். தம் தாழ்வினை பெரிதாய் நாடாமல் பிறர் நன்மையே வந்து நாடுபவர் பலர் இருந்ததாலேயே தான் இந்த உலகமானது இன்றும் சொல்லுமாறு மேம்பட்டு இவ்வுலகம் உள்ளது என்று சொல்லுமாறு மேம்பாடு பெறுகின்றது என்னும் முடிவிற்கு வந்தார். தம் அனுபவத்தில் கண்ட அந்த முடிவினையே இந்த பாட்டில் வந்து தெளிவாக கூறியிருக்கின்றார். பாடலை பார்க்கலாம். அதற்கு முன்னோலையும் முன்பகுதி. தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக புறநானூறு வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் பேசாமல் வாழ்வின் விழுமியங்களையும் பேசுகிறது. பிறர்க்கென வாழ்வதே பிறவிப்பயன் என்ற கருத்தினை விளக்கும் இப்பாடல் தமக்கென வாழா மனிதர்களை பற்றி பேசுகிறது. உண்டாளம்ம, இது ஒரு மனப்பாட பகுதி. உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவதஞ்சி புகழெனின் உயிருங்கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலானோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இது என்ன சொல்லியிருக்காங்க பாரு. அந்த இதில் துறை வந்து பொருண்மொழி காஞ்சித்துறை, திணை வந்து பொதுவியல் திணை. சரி, இதுக்கு பாட்டு பாருங்கள். அதனால் என்ன தனித்துண்ணத்தகுமோ எனக்கிது பெரிதில்லை எவரிடத்தும் வெறுப்பில்லை சோம்பல் சுயமளிக்கும் உயர்ந்தோர் அஞ்சுவது அஞ்சுவர் தாமும் புகழா இதோ எம் உயிர் இகழா பூமி பரிசும் பொருட்டில்லை எமக்குள் இருப்பது குறுமணமன்று பெருமலையென தமக்கென வாழாது பிறர்க்கென வாழும் தகையால் மாண்பினர் உளதால் அன்றோ இலக்கணமும் வியத்திருக்கிறது உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே விஷயத்தை பொதுவியல் திணை, அதாவது வெற்றி முதல் பாடான் வரையுள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவதுதான் இந்த பொதுவியல் திணையாகும். துறை வந்து பொருண்மொழி காஞ்சித்துறை. மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் பொருண்மொழி. இது 2 மார்க்கில் கேட்பாங்க. பொருண்மொழி காஞ்சித்துறையை விளக்குகன். அப்போ மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் பொருண்மொழி காஞ்சித்துறையாகும். இதில் மீனிங் பார்க்கலாமா? தமியர்னா தனித்தவர், முனிதல்னா வெறுத்தல், துஞ்சல்னா சோம்பல், அயர்வுனா சோர்வு, மாட்சினா பெருமை, நோன்மைனா வலிமை, தாழ்னா முயற்சி.
பாடலோட பொருள் பாரு. தமக்காக உழைக்காமல் பிறருக்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இந்திரனுக்கு அமிழ்தம் கிடைத்தாலும் அஃது இனிமையானது என்பதற்காக தனித்து உண்ண மாட்டார்கள். அப்போ அமிழ்தமே கிடைச்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க? தனித்து உண்ண மாட்டார்கள். யாரையும் வெறுக்க மாட்டார்கள். சோம்பலின்றி செயல்படுவார்கள். சுறுசுறுப்புடனே செயல்படுவார்கள். பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள். மற்றவங்கெல்லாம் அஞ்சுவதற்கு இவங்களும் பயப்படுவார்கள். புகழ் வரும் என்றால் தம் உயிரை கூட கொடுப்பார்கள். பழி வரும் என்றால் இந்த உலகம் முழுவதும் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இத்தகைய சிறப்புடையோர் இருப்பதால் தான் இப்படிப்பட்டவங்களாம் இருந்ததுனால தான் இந்த உலகம் எப்படி இருக்கிறது, நிலை பெற்று இருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவ்வுலகம் இன்றும் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்பாடல் நீரிசை ஆசிரியர் பாவகையை சார்ந்தது. இலக்கண குறிப்பு விருப்பக்கணம் கொடுத்துருக்காங்க. சைடில் பாருங்க. இங்கே பேராசிரியர் சார்ஜ் எல் ஹார்ட் என்பவரால் புறநானூறு த 400 Songs of War and Wisdom and anthology of poems from classical Tamil த புறநானூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஜியு போப் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த புறநானூறு பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலை எய்தியபோது பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து தற்கால தமிழரும் பயன்பெறும் வகையில் உ.வே.சா 1894 முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நூல்வெளி புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. புறத்தினை சேர்ந்த 400 பாடல்களை கொண்டது. புறம் புறப்பாட்டு என்றும் வழங்கப்பெறும் அகவற்பாக்களால் ஆனது. புறநானூற்றின் பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி பாண்டிய மன்னருள் பெருவழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர். ஆயினும் அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம்பெருவழுதி என்று அழைத்தனர். கடற்பயணம் ஒன்றில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்று பிற்காலத்தவரால் அழைக்கப்படுகின்றார். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் இயற்றியுள்ளார். யாரு? கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இந்த செயல் பகுதியில் நம்ம 3 பார்த்தோம். முதல் வீடியோவில் காவடி சிந்துங்கிறதுல முழுசாக பார்த்தோம். 2வது பகுதியான எதை பார்த்தோம்? குறுந்தொகை பார்த்தோம். அதில் பாதியும் பார்த்துட்டு திரும்ப இதோட கண்டினியூட்டி இதில் கண்டினியூ பண்ணிட்டோம். குறுந்தொகை ஒரு மனப்பாட பகுதி. ஸோ அதை நான் ரீட் பண்ணுற கவனி. அடுத்து வரக்கூடிய புறநானூறும் மனப்பாட பகுதி தான். இந்த 2 மனப்பாட பகுதியை நான் திரும்ப ரீட் பண்ணுற கவனி. அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் உணர்வோர் இருந்தனர் கொள்ளோ தண்டொடை கையர் வெண்டலை சிதவலர். திரும்ப கவனி. அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்வோர் இருந்தனர் கொள்ளோ தண்டொடை கையர் வெண்டலை சிதவலர் நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தவை. இதனுடைய ஆசிரியர் வெள்ளி வீதியார். அடுத்து இருக்கக்கூடியது புறநானூறு. இதனுடைய ஆசிரியர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. மனப்படப்பகுதி. உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவதஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். ஐயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலினர் உண்மையான. எந்த மனப்பாட பகுதியாக இருந்தாலும் அதனுடைய ஆசிரியர் பெயர் எழுதணும், அதனுடைய பாவகை எழுதணும். கட்டாயமாக அதனுடைய பாவகையை தெரிஞ்சு எழுதணும். திணைத்துறை என்ன திணை என்ன துறைங்கிறதையும் கூட நான் மென்ஷன் பண்ணல, தவறில்லை. திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். ஸோ அப்போ தான் இது செய்யுள் பகுதி புரியும். நன்றி.